வந்து பாத்தீங்கன்னா மதர்ஸ் டே ஸ்பெஷல் இந்த வாட்டி நான் வந்து பேசிட்டு சோ இது வந்து அன்னையர்கள் தினமாக கூறப்படும். அதாவது இந்த ஆன் திஸ் வெரி டே ஆஃப் மதர்ஸ் டே இன்னைக்கு வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க, எங்களோட ரிலேஷன்ஸும் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்னா எங்க ஏஜ் குரூப்லயும் சின்ன குழந்தைங்க எல்லாருமே கியூட்டா வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷல்ல வந்து வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் ரெஸ்பான்ஸ். ஏன்னா நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ ஸோ இப்போ வந்து நம்ம பாட்டி வந்து அதாவது நம்ம போன வருஷத்துக்கு முந்தின வருஷோடைய கோலு கெஸ்ட் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அவங்களுடைய பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸு எங்க சைட்ல இருக்கிற பெரியவங்க ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் பத்தி அவங்க வந்து ஆடியோ சில பேர் லெட்டர்ஸ் கூட எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கூட ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆடியோஸ் அண்ட் லெட்டர்ஸ்லாம் வந்து பாட்டி வந்து எழுதி அதை வந்து நம்மளுக்கு வந்து அவங்க எப்படி வந்து சொல்லிருப்பாங்களோ அந்த மாதிரி மாடுலேஷன் கொடுத்திருக்காங்களே தெரியுது. ஆனா அதை வந்து கரெக்டா படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் கூட அனுப்பிச்சிருந்தாங்க. சோ சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்க, பெரிய பசங்களுக்கு பெரியவங்களுக்கு பெரியவங்க. சோ இதே மாதிரி வந்து இப்ப நான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் சகஸ்ராக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறேன். சகஸ்ரா, I give you the opportunity to tell about Mother's Day. All the best. Take a bow. மக்களே, அந்த டைம்ல சகஸ்ரா கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ற நேரத்துல நான் வந்து என் கண்டென்ட்டை யோசிச்சு சொல்றேன். ஸோ எங்க அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அம்மா. எனக்காக வேலையே விட்டு எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க என்ஜாய்மெண்ட் ஃபன் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் நல்லா வரணும்ட்டு இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ ஐ ஷுட் ரியலி பி பிளெஸ்ட் ஃபார் தட். பிளஸ் அதோட என்னன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் பெரியவங்க மாதிரி நடந்து ஒரு குட்டி 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 சண்டை வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நம்ம அம்மாக்காக நம்ம அம்மா நம்மளுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காளே, நம்ம வந்து இது பண்ணுமேன்ற அந்த மாதிரி யோசிச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எங்க அம்மா வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, சிம்பிளி ஆசம். இந்த மதர்ஸ் டே பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எல்லா மதர்ஸ்க்கும் வெரி ஸ்பெஷல். அதாவது என் மதருக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னா ஐ ஹேவ் டு ஷேர் ஆல் தி அஃபெக்ஷன். ஸோ இப்போ நீங்க வேற இருக்கீங்க, கிட்ட போனீங்கன்னா பயந்துருவீங்க, அது வேற விஷயம். ஸோ இந்த மதர்ஸ் டே வந்து நல்லா அமையணும்ட்டு ஐ விஷ் யூ ஹாப்பி மதர்ஸ் டே ஜஸ்ட் 12 hours பிஃபோர். மம்மி ஹாப்பி மதர்ஸ் டே. ஹலோ மக்களே, நம்மளும் வந்து கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ ராகவ் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எங்களுக்காக வந்து எவ்ரி மதர் எல்லாருக்கும் எவ்ரி மதர் சாக்ரிஃபைசஸ் ஃபார் சில்ட்ரன். அவங்க வந்து எவ்ரி டைம் வந்து அவங்க சில்ட்ரன் தான் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபன்னு எல்லாம் ரெக்ரியேஷன் எல்லாம் விட்டு கூட நம்ம குழந்தைங்களை நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்ரி மதருக்கும் இருக்கும். ஸோ அது தவிர எங்கள் மதருக்கு எப்படின்னா அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ரொம்பவே எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னே நான் சொல்லுவேன். நம்மளுக்கு வந்து பசங்க வந்து மூட் ஆஃப் கூட ஆகக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எது கேட்குறோமோ அது எல்லாத்துலேயுமே வந்து எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்றைக்குமே மூட் ஆஃப் ஆனதே கிடையாது. நம்ம என்றைக்குமே வந்து அம்மாக்காக நம்ம இந்த மாதிரி இருக்கணும், அம்மாக்காக நான் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். எவ்ரி டைம் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, எவ்ரி டைம் எதுவாக இருந்தாலும் சரி எங்கள் அம்மா வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ மே 3 இவனுடைய பர்த்டே வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாமே டெக்கரேஷன்லேருந்து எல்லாம் பண்ணது எங்கள் அம்மா தான். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அங்கே இது பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கூட வந்து அவங்களுக்கு தெரியாமல் எல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு 15 பர்த்டேலேயும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவங்க எஃபர்ட்டை போட்டு அவங்களால முடியலன்னா கூட அவங்க வந்து எல்லாமே பண்ணி அவங்களுக்கு வந்து எவ்ரி பர்த்டே கிடையாது, எவ்ரி டேவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே மை மதர் அண்ட் எல்லா மதர்ஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. நன்றி, வணக்கம். இப்போ என்னோட சிஸ்டர் எல்லாம் PK இந்திராணி அபவுட் அவர் மதர் சொன்னதை வீடியோ ஃபார்ம்ல இருக்கு, அதை பார்த்துடலாம். சொன்னபடி மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவான்றாப்புல வேத காலத்திலேருந்தே அம்மான்ற ஸ்தானத்துக்கு ஒரு
வசதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கள் அம்மா பேர் ஸ்ரீரங்கம்மா. எங்கள் அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்ச விஷயம் ரொம்ப பொறுமை. சீதாதேவி மாதிரி அந்த அம்மாவுக்கு பொறுமை அதிகம். திரௌபதி மாதிரி தைரியம் அதிகம். எத்தனை கஷ்டங்கள் வந்தால் கூட அம்மா பொறுமையாக அதை கையாண்டா, தைரியமாக கையாண்டா. அந்த விஷயத்தில் கடைசி வரலாம் அந்த அம்மா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக கையாண்டிருக்கா. அம்மாவுக்கு அவ மாமா சொன்னபடி ராமநாம ஜபம், விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு இதுவா முக்கியமான ராமநாம ஜபம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அந்த நாம ஜபத்தை ராத்திரி தூங்கத்துக்கு முன்ன கையாண்டு 16வது வயசுலேருந்து செத்து போகிற மட்டும் ராத்திரி அந்த நாம ஜபம் பண்ணிட்டு 108 வாட்டி அப்புறம்தான் அந்த அம்மா தூங்குவா. அம்மா கிட்ட பொறுமை அதிகம், தைரியம் அதிகம். எத்தனை கஷ்டத்தையும் கையாண்டிருக்கா. 10 பேருக்கு சாதம் போடுறதுன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ பேருக்கு படிப்புக்கு சகாயம் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த அம்மா நல்லா பாட்டு பாடுவா, டிராயிங் போடுவா. 4000 திவப்பிரபந்தத்தை 2000 கத்துண்டு டெய்லி மத்தியானத்தில் பாராயணம் பண்ணுவா. எப்போ காத்தால 5 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரலும் எவ்வளோ கஷ்டப்படுவா. இது என்னோட சிஸ்டர் இல்ல பிகே வசுந்தரா கிட்டேருந்து வந்த லெட்டர். ஏன்னா அவளால் வீடியோ பண்ண முடியாதுன்னு தான், அதனால அவள் லெட்டர் ஃபார்மில் கொடுத்தா. அதை நான் இப்போ படிக்கிறேன். வந்தனம் மாதா விஜயராகவன் சீதா. விஜயராகவன் என்னுடைய ஃபாதர் இல்லா. I love my mother more than God. She is embodiment of patience, love and affection. She is everything to me. I learned from her how to show love and affection to children. I love her because she sacrificed everything for the sake of her children. She was graceful lady of old school, bound by tradition, customs and rules, full of respect to her husband and other elders, devoid of jealousy, greediness and cunningness. My love, Amma. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் பிகே ஸ்ரீராமன் அபவுட் இஸ் மதர் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்துட்டு வந்துடலாம். I am Dr. P.K. Sriraman, retired professor of pathology, Veterinary College, Hyderabad. On this occasion of Mother's Day, I would like to share a few words about my mother. My mother is a selfless woman with lots and lots of patience and tolerance even during difficult times of her life. She is a conservative, uneducated, orthodox woman brought up by her scholarly father who inculcated discipline and good manners in her. She is not jealous about anybody or anything. She is not after money. She did not even try to acquire wealth, in spite of my father being a very leading advocate at Tirupati. She is an obedient wife, never raised her voice against my father, used to do everything which he used to ask her to do. She has got very good hospitality. Even when juniors or friends of father or children come to the house at odd times, she never used to show any impatience in her face. She used to serve them with food and drinks without any hesitation. During my earlier days, I was a bit rough, harsh and straightforward. And many of my sisters and my mother did not relish this. And during the course of serving, my mother used to toil herself, and that has led to ill health
to her. During her illness, I used to serve her very well by giving medicines at proper time and saw that she recovered from the disease. This has made her change her mind about me. Then she used to feel happy about my change of behavior in me, and I too felt that my mother is happy with my behavior. On this occasion, I would like to advise the present day mom. The present day mom has very little number of children because of so many financial problems. They were allowed to work to make both ends meet, and so they have little time to look after their children in education. And children also are accustomed to take the electronic gadgets and watch the mobiles or computer or play computer games uninterruptedly without carrying their studies. This has led to an improper development of society, and that has reflected on the behavior of the children. So I request the present day moms to avoid the mobiles by themselves, as well as prevent children seeing the mobiles during the days of school, and see that they bestow their attention on education. I wish all the mothers a happy Mother's Day. இப்போ என்னுடைய அனதர் சிஸ்டர் இல்ல பிகே பத்மினி அவ ஆடியோ ஃபார்ம்ல அனுப்பிச்சிருக்கா, அதையும் கேட்டுட்டு வந்துடலாம். My beloved mother Sri Rangammal, who is beautiful, loving, caring and very patient, she poured her love equally to all her children and grandchildren. Not a day passes without her memories. I am now here in this state of my life because of her blessings. I love you, Amma. நமஸ்காரம். ஐ மிஸ் வனலதா ஸ்ரீராமன். எங்கள் அம்மா ருக்மணி கோவிந்தாச்சாரி. எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணுன்னாக்கா, எங்கள் அம்மா ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப படிக்கலை, ஆனால் மனுஷாலாம் நிறைய ஓணும்னு நினைக்கிறவா, ஆற்றுக்கு நிறைய மனுஷா வரணும், நன்னா பண்ணி போடணும்னு நினைப்பா. அட் த சேம் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமைச்சிடுவா. அதாவது சமைக்கிறது சமையல் ரூம் போகிற மாதிரி இருக்கும், வித்தின் ஒரு 20 minutes ஆர் ½ an hour சமையல் பண்ணிட்டு வந்துடுவா. டேஸ்டியாகவும் இருக்கும், ஒரு மாதிரி நாக்கில் நிற்கும் எங்கள் அம்மா பண்ணால் டேஸ்ட்டு. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் ஆனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நன்னா பண்ணுவாள். கன்னிங்னஸ் கிடையாது, க்ரீடினஸ் கிடையாது, இவாளுக்கு இது இருக்கே அது இருக்கேன்னு எல்லாம் பொறாமப்பட மாட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷீ இஸ் வெரி இன்னசென்ட். எங்கள் அம்மா கிட்ட பிடிச்ச கேரக்டரே அதுதான். அதே மாதிரி காசிப்பிங் பிடிக்காது. எங்கள் அம்மா 16 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு ஆந்திராலேருந்து தமிழ்நாடு வந்தா. மெட்ராஸில் மின்ட்டில் தான் முதல்ல இருந்தா. மாமனார் படுத்தல் ரொம்ப ஜாஸ்தி எங்கள் அம்மாவுக்கு. மாமனார் படுத்தலும் ஜாஸ்தி, அப்பா வார்த்தை கேட்டுண்டு பையனும் படுத்துவேன். தட் இஸ் எங்கள் அப்பாவும் ஏன்னா அம்மாவுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லை, அதனால இவளை விட்டுடுறா, வேற பொண்ணை பண்ணிக்கோடான்னு கூட அந்த அளவு கூட டார்ச்சர் கொடுத்தா. அதெல்லாம் பொறுமையாக இருந்து பிறந்தாத்துல சொல்லவே மாட்டா, டார்ச்சரை சொல்லாது. ஏன்னா எனக்கு கீழே 7 தங்கங்கள் இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆனுமேன்னு சொல்லி அந்த அளவுக்கு எங்கள் அம்மா பொறுமைசாலியாக இருந்தா. அதனால எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைமு ஆந்திராவில் இருந்து இங்கே தமிழ் கற்றுண்டு மேகசைன்ஸ் எல்லாம் வாங்கி ஆனந்த விகடன் கல்கி எங்கள் அப்பாவும் நன்னா பார்த்துப்பாரு எங்கள் அம்மாவை. என்ன எங்கள் அம்மாவுக்கு மேகசைன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பா. எந்த அளவுக்கு அவள் வந்தான்னா பக்தி ஜாஸ்தி எங்கள் அம்மாவுக்கு. எப்பவும் பெருமாளை தியானம் பண்ணிகிட்டே பாட்டு பாடி கற்றுண்டே ஷீ யூஸ் டு லேர்ன் மியூசிக். நிறைய பாட்டு கற்றுண்டு இட்டு கட்டி தமிழில் எழுதுவா. பாட்டு எழுதி தானே ராகத்தை அமைச்சு பாடுவா. அம்பாள் மேலே பாடுவா, தாயார் மேலே பாடுவா, ஸ்ரீனிவாசன் மேலே பாடுவா. அந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி. நன்னா கோலம் போடுவா, நல்லா சிரிச்சு நிறைய சிரிச்சு பேசுவா, அன்புக்கு ஏங்குவா எங்கள் அம்மா.
அதனால எனக்கு நான் எப்பவும் நான் பெருமாள் கிட்ட சொல்லுறது அதுதான், எங்கள் அம்மா அப்பா நான் எப்பவும் நான் பார்த்துக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். அந்த பாக்கியத்தை எனக்கு பெருமாள் கொடுத்தேன். கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுடைய அன்பை நான் முழுமையாக பெற்றேன். அது ரியலி ஐ எம் பிளெஸ்ட் டு ஹாவ் மை பேரண்ட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். இதில் நான் இதெல்லாம் பாசிட்டிவ் சைட் ஆஃப் மை மதர். எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கும் வந்திருக்கு. அதாவது ஃபாஸ்ட்டாக நானும் சமைப்பேன். நிறைய மனுஷன் ஆற்றுக்கு வரணும், நல்லா பேசணும், அவளுக்கு வயிறு நிறைய சாதம் போடணும். எங்கள் அப்பா கிட்டே அந்த குவாலிட்டி இருக்குது, எங்கள் அம்மா கிட்டே இருக்குது. ஸோ இன்னரெண்டாக எனக்கு அந்த குவாலிட்டி வந்துருக்கு. அது இப்போது என்னோட பேரனுக்கு மே 3 பர்த்டே நடந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டா. ஏன்னா நாங்கள் கேக் சாப்பிட மாட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வித்தின் 5 minutes ஐ ப்ரிப்பேர்டு கேசரி. அதை பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். எல்லாரும் கேட்டால் இவ்வளோ டேஸ்டியாக 5 minutes பண்ணிட்டாங்களேன்னா, இல்லை எங்கள் அம்மா பண்ணுவா, அது எனக்கு வந்திருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு எங்கள் அம்மா சி ஸோ ஃபாஸ்ட்டு. அது இதில் எங்கள் அம்மா கிட்ட இருக்க நெகட்டிவ் என்னன்னா, டைம் சென்ஸ் இருக்காது எங்கள் அம்மாவுக்கு. அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருப்பாள். அது எனக்கு அந்த நாள்லேயே எனக்கு டைம் ஃப்ரேம்டாக வேலை பண்ணணும். இல்லைன்னா நான் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவேன். வீடு கலீஜாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. இந்த டைமுக்கு இந்த வேலை நடக்கணும்னா நடந்துடணும். அதனால் நான் சின்ன வயசுலேருந்து நானே வேலை பண்ணி எனக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்ம பசங்களை நம்ம வேலை வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிரின்சிபலாக இருந்துட்டு நானே எல்லா வேலையும் பண்ணுவேன்னா, அதனால் என் பசங்க 2 பேருக்கும் வேலையே சொல்ல மாட்டேன். இப்போ அது எங்கள் அம்மா நான் நெகட்டிவ் நினச்சிட்டு நான் என்ன கரெக்ட் பண்ணிட்டு என் பசங்களை வேலை பண்ண விடாமல் நானே பண்ணேன்னா, இப்போ என் பசங்களும் இதுவே எனக்கு டிஃபெக்டிவாக சொல்லுது. அம்மா நீ எனக்கு சின்ன வயசுலேருந்து வேலையே வாங்கலை, என்னை வேலையே கற்றுக் கொடுக்கல, நவ் வி ஆர் சஃபரிங்கிறா. நான் எங்கள் அம்மா கிட்டது எது வேண்டான்னு சொல்லி நான் பண்ணணும். இப்போ நான் பண்ணது தப்புன்னு என் பசங்க சொல்கிறது. ஸோ இதுதான் எங்கள் அம்மா கிட்ட பிடிக்காது. நான் கரெக்ட் பண்ணது எனக்கு பிடிக்காது. என் பசங்க வேறு விதமாக கரெக்ட் பண்ணது. இதுதான். மற்றபடிக்கு எங்கள் அம்மா கிட்ட நெகட்டிவ்னு ஒன்றுமே கிடையாது. ஐ அட்மையர் மை மதர். ஐ ஆல்வேஸ் ப்ரே மை மதர் அண்ட் ஃபாதர். எனக்கு பேரண்ட்ஸ் ஆர் சுப்ரீம் தென் எனிபடி இன் த வேர்ல்ட். ஃபஸ்ட்டு காட், மை மதர். இது ஹாப்பி மதர்ஸ் டே. எவ்ரி மதர் இஸ் எ டாக்டர் without medical qualification who can cure our children both physically as well as mentally. Happy Mother's Day. இப்போ நெக்ஸ்ட் என்னோட மாப்பிள்ளையோடைய கசின் சிஸ்டர் உஷா அனந்தகிருஷ்ணன் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கா அபவுட் மதர்ஸ் டே. அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஹாப்பி மதர்ஸ் டே. எங்கள் அம்மா எனக்கு அம்மா 8th standard தான் படிச்சிருக்காங்க. ஆனால் என்னை நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே போல் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அத்தைக்கு அப்புறம் நான் தான் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனேன். அதனால் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பயுமே எல்லா விதத்துலையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு தெரியாத கலை 8th standard படிச்சிருந்தா கூட அவ்வளோ படிப்பாங்க, அவ்வளோ மேகசின்ஸ் படிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் போல்டு லேடி மீன்ஸ் எங்கள் அப்பா ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டர். எங்கள் அப்பாட்ட அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே அந்த 4 குழந்தைகளையும் செதுக்கி வளர்த்து 4 பேரையுமே ரொம்ப ஹை பொசிஷன் வச்சாங்க. அந்த பிரேவ்னஸ்ஸு எந்த டைப்லையுமே அது அந்த போல்ட்னஸ்ஸு அது எங்கள் அம்மாட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாட்ட உள்ள போல்ட்னஸ்ஸு பிரேவ்னஸ்ஸு எனக்கு இல்லை. பட் நான் என் டாட்டருக்கு எங்கள் அம்மா பண்ணின என்கரேஜ்மெண்ட்டை விட ஒரு 100 times 1000 times கூட பண்ணியிருப்பேன். நல்ல எஜுகேஷன் நல்ல பெரிய ஸ்கூலில் கொடுத்தேன். நல்லா அதே நல்ல இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தேன். அவ்வளோ அதை நல்லா அதை எடுத்துகிட்டு நல்லா ஹையாக வந்தா. ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன் கேப் படி நான் என் பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கறதுங்கிறது லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டு. எங்களை நல்லா ஹாப்பியாக அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க எங்கிட்ட ஏன்னா இப்போ நம்ம மானிட்டரியாக அவங்களுக்கும் ப்ராப்ளம் கிடையாது, நமக்கும் ப்ராப்ளம் கிடையாது. போத் ஆஃப் தம் 2 பேருமே அவங்களும் எங்கள்கிட்ட மியூச்சுவல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் எதிர்பார்க்காங்க, நாங்களும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் எதிர்பார்ப்போம். என்ன நம்ம இந்தியாவிலே இருந்து நமக்கு நான் என் டாட்டர்கிட்ட எதிர்பார்க்கறது இந்தியாவிலே இருந்து செட்டில் ஆகி எங்கள் கூடயே நம்ம நேஷன்லேயே இருந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ நினச்சா நம்ம ஹெல்த் கண்டிஷன் எல்லாத்தையும் நினச்சா நம்ம நினச்சா ஒரு 10,000 kilometers போக முடியல. அதனால் எனக்கு ஒரு ஏக்கம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க இந்தியாவில் இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்து நம்ம பொண்ணு நமக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஆல். இப்போ
இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட சம்பந்தி விஜய்ஸ் மதர் இல்லா மிஸ்ஸஸ் சாந்தி வெங்கடாதிரி அபவுட் அவர் மதர் சொல்லியிருக்கா, பார்த்துட்டு வந்துடலாம். நமஸ்காரம். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் மதர்ஸ். நான் சாந்தி வெங்கடாதிரி. அம்மா பகவானோட ஒண்டர்ஃபுல் கிரியேஷன். நம்ம எல்லாரும் லைஃப்பில் செட்டில் ஆக காரணமே நம்ம அம்மாவோட தியாகம்தான். எங்கள் அம்மா மிஸ்ஸஸ் விஜயா சடகோபன், அவங்கக்கிட்ட பிடிச்ச நல்ல குணம்னு சொன்னால் ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். அதில் ஃபஸ்ட்டு எல்லாரோடையும் அன்பாக எப்பவும் சிரிச்சுட்டே பேசுறது, ஒர்க் பர்ஃபெக்ஷனு, நல்லா சமைக்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டி, யாருக்கு என்ன பிடிக்குமோ அவளுக்கு பண்ணி கொடுத்து சந்தோஷப்படுறது, எல்லாரையும் சகல சௌபாகியத்தோட க்ஷேமமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு வாய் நிறைய வாழ்த்துறது. நான் இது எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்ணுறேன். என்னோட லைஃப்பில் நான் அதனால் சந்தோஷமாக இருக்கேன். என் பசங்களுக்கும் சொல்லித்தரேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு என்னோட ஃப்ரெண்டு மிஸ்ஸஸ் வித்யா சந்திரசேகர், அவள் மதரை பற்றி சொல்லியிருக்கா, பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய், மதர்ஸ் டே விஷஸ் டு ஆல். அம்மா என்றழைக்காத உயிரிலையே, அம்மாவை வணங்காத உயர்தில்லையே. மாதா பிதா குரு தெய்வம் சாஸ்திரம் சொல்லறது இல்லையா? மாதா தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே. எங்கள் அம்மா பற்றி சொல்லணுன்னா டைம் போகாது, அவ்வளவு சொல்லலாம் அம்மா பற்றி. அம்மாவோட அன்பு, பாசம், பொறுமை அதெல்லாம் சொல்ல அளவே கிடையாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த ஃபேஸில் அந்த எதையும் காமிக்காத ஒரு ஸ்மைலோட அதை ஹேண்டில் பண்ணுற விதமே ஒரு தனி தான். அதைத்தான் எங்களுக்கெல்லாம் ஊட்டி வளர்த்துருக்கா. அதை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அது கடைசி வரைக்கும் எங்களுக்கு அந்த பொறுமையும் இதுவும் இருக்கணும்னு முருகனை வேண்டிக்கிறேன். நான் இந்த பதிவை எங்கள் அம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். நான் முருகாச்சரணம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மிஸ்ஸஸ் உஷா குமார். ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் சதர்ன் ரயில்வே. அவள் ஒரு ஆடியோ ஃபார்ம் கொடுத்துருக்கா. அதையும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். I'd like to share a few words about my mother. She was a superwoman, patience personified. We are 7 siblings. She raised us all with great difficulty. Under any circumstance, her calmness, softness and patience were strikingly visible and highly motivative. These characteristics always makes me feel that I should try to emulate to my maximum ability. In these stressful days, I feel these should be our tools to have our life in a smooth balance. All the grandchildren in our family have very high regards for her and have her as a role model in developing them. We lost her about 6 months back, which has created a huge vacuum in us. But I am confident we will stand up to all that she has instilled in us. On the occasion of Mother's Day, I seek her blessings for well-being of all in my family. Thank you. நெக்ஸ்ட்டு என்னோட ஃப்ரெண்டு மிஸ்ஸஸ் ஜெயா மோகன் வீடியோ ஃபார்மெட்டில் அனுப்பிச்சிருக்கா, பார்த்துட்டு வந்துடலாம். Hello, I am Jayalakshmi. On the occasion of Mother's Day, some 5 questions have been asked. So my answer would be, the first question is, how your mother has influenced you? I would say mother is the first teacher for every child on this earth, and my mother had been the best one for me. And the second question is, how that influence had molded you to be the best mother for your children. So after becoming a mother myself, I simply followed whatever my mother did during my childhood, and I enjoyed my motherhood. The third question is, what the one thing that you liked in your mother? For this, I would say I liked everything my mother had. She was very beautiful, well behaved. She was such a nice person. But
I would say that my mother was a very brave lady, and she was ready to face any situation come her way. The fourth question is, what the one thing that you don't want to carry over from your mother? My mother had so many good qualities, but one thing that always makes me feel bad about my mother was she never gave any privilege to herself. She never took care of her. That I don't want to do for myself. And the fifth one is, what does your child think about you? I have 2 sons. They are grown up, married, and I have one grandson also. The love, affection, care, respect I am getting from my children and grandchild is so much that I feel I am the luckiest and blessed person on this earth. So thank you very much. என்னுடைய ஃப்ரெண்டு கலீக் அபினன்சா அவங்க அம்மாவை பற்றி சொல்லி ஆடியோ அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஹலோ, வணக்கம். என் பேர் அமீருனிசா. இன்னைக்கு மதர்ஸ் டேல என்னுடைய மதரை பற்றி நான் சில விஷயங்களை பகிர்ந்துக்கலான் இருக்கேன். என்னுடைய தாயை நினச்சானா எனக்கு உண்மையிலே கண்ணீர் தான் வரும். ஏன்னா என் தாய்க்கு நான் சர்வீஸ் பண்ணுற பாக்கியம், ரொம்ப நாள் சர்வீஸ் பண்ணுற பாக்கியம் எனக்கு எல்லாம் கொடுக்கல. ஏன்னா எங்கள் அம்மா நான் சம்பாரித்து நல்ல பொசிஷனில் வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா எனக்கு இறந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நான் இன்னைக்கு என்ன குணமாக இருக்கனோ அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். ஏன்னா எங்கள் அம்மா எல்லாரோடையும் இனிமையாக பழகுவாங்க. எங்கள் அம்மா ஒரு கஷ்டமான ஒரு குடும்பத்தில், அதாவது 5 பெண்களில் ஒரு பொண்ணாக பிறந்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க. அவங்களுக்கு அந்த காலத்தில் படிக்க வைக்கல, நல்ல புத்திசாலி எங்கள் அம்மா. ஆனால் உலக அறிவு அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த இது தன்னுடைய பொண்ணு அப்படி இருக்கக்கூடாது, என் பொண்ணு நல்லா படித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பல எதிர்ப்புகளுக்கு நடுவில் எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் என்னை படிக்க வைக்கக்கூடாதுங்கிறதுல எங்கள் சமூகத்தில் அந்த காலத்தில் யாருமே பெண்களை படிக்க வைக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆண்கள் கூட யாருமே அந்த அளவுக்கு படித்ததில்லை. நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எங்களுடைய குழு, அதாவது பரம்பரையிலே சொல்லலாம். ஆண் குழந்தைங்க கூட அந்த சமயத்தில் யாரும் கிராஜுவேட் கிடையாது. என்னை எங்கள் அம்மா பல கஷ்டங்களுக்கு நடுவில் என்னை படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா எல்லாம் என்ன சொல்கிறது, நான் பிறக்கும் போதே எங்கள் அப்பாவுக்கு 41 வயசு, நான் 14 வயசு இருக்கும்போதே எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு என்னையும் தம்பியும் படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பல கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் அவங்களும் என் வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க என்ன மேலே. ஆனால் என்னுடைய நல்ல இதை எங்கள் அம்மா பார்க்க முடியல. என்னை என்ன சொல்கிறது, என்னுடைய பிரெட் அண்ட் லைஃப் அவங்க பார்க்காமலே, என்னுடைய கல்யாணத்தையோ இல்லை என்னுடைய அவங்களுடைய பேர பசங்களையோ அவங்க பார்க்காமலே அவங்க போயிட்டாங்க. எங்கள் அம்மாவுடைய பரோபகாரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அவங்க அந்த சமயத்தில் எங்கள் அம்மாவுடைய அந்த பரோபகாரம் எனக்கு தெரியலை. அவங்க கையில் ஒன்றுமே இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு உதவுவாங்க. அந்த குணம் எங்கள் அம்மா கிட்ட இருந்தது. அந்த குணம் தான் கொஞ்சம் எனக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை எங்கள் வீட்டில் எல்லாம் அப்போ என்ன முடிச்சுருவாங்க, காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கட்டிட்டு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு இருக்கும். ஸோ அன்னைக்கு வீட்டில் என்னுடைய சாப்பாடும் அம்மாவுடைய சாப்பாடு மட்டும்தான் சமைக்கப்பட்டு இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு ஏழை, பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது, ஒரு ஏழை அம்மா பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுமான்னாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு தட்டில் கொஞ்சம் சாப்பாடு, ஒரு குழம்பு எல்லாத்தையும் போட்டு கொண்டு போய் கையில் கொடுத்துட்டு வருவாங்க. ஜென்ரலாக யாராவது பசின்னு சொன்னாங்கன்னா அப்படி தானே பண்ணுவாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அந்த சமைச்ச மொத்த சாதம் மொத்த குழம்பும் கொண்டு போய் படியில் வச்சுக்கிட்டு அந்த ஆளை உட்கார வச்சு ஒரு மரத்துலேருந்து இலையை பறித்து போட்டு சாப்பாடு போட 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 அந்த ஆள் சாப்பிட சாப்பிட அள்ளி 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 போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது என்னுடைய சாப்பாடு எங்கள் அம்மாவோடைய சாப்பாடு எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானா அப்போ மணி 12:30 மணியோ என்னவோ, 12:30-1 மணி இருக்கும் அந்த நேரம், சாப்பாடு நேரம் தான் அது ஆக்சுவலாக. சரி என்னடா அது, இவங்க என்னடா அது இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, அந்தாலும் போட 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 அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவனும் கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருந்தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் வேணுமாப்பா சாப்பாடு அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோன்னா அம்மா இன்னும் கொஞ்சம் போடுமா அப்படின்னா, சரின்ட்டு
நேற்று இன்னும் போட்டாங்க சாப்பாடு. போட்ட உடனே அவன் என்ன பண்ணான், அதை அப்படியே சாப்பிடாம மூட்டை கட்டினான். என்னப்பா சாப்பாடு வேணும்னு கேட்டு, இல்லைம்மா என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காம்மா, அவனும் பட்னியாக இருக்காம்மா, அவனுக்கு தாம்மா இந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். எனக்கும் செம்ம கோவம் அன்னைக்கு எங்கள் அம்மா மேலே. என்னம்மா நீ சமைச்சு வச்சது உனக்கு எனக்கும் தான், வேறு வீட்டில் சமையல் இப்போ 1 மணிக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம 2 பேருக்கும் ஒன்றும் இல்லை, 2 பேர் சாப்பாடு அந்த ஆளை போட்டு அமுச்சிட்டியே, இப்படியா நீ பண்ணுவ அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நம்ம வீட்டில் சாதம் அரிசி எல்லாம் இருக்குல்ல, வேணும்னா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பாவம் அவன் எத்தனை நாள் பட்னியோ தர, எப்படி சாப்பிட்டான் பார்த்தல. அதனால இப்போ ஒரு ஆள் பட்னியா இருக்கான்னா அவனுக்கு தேவையான உதவியை நம்ம பண்ணணும். ஆண்டவன் கொடுத்துருக்கானா நமக்கு இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது உண்மையிலே அப்போ எனக்கு கோவம் வந்தாலும் எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நல்ல மனசு எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. எங்கள் அம்மாவே நான் எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு அந்த மதர்ஸ் டே அன்னைக்கு உண்மையிலே அந்த மாதிரி ஒரு தியாக தாய்க்கு நான் மகளா இருந்தேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய பேர், ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ உங்க அம்மாவை கொண்டு இருக்க அப்படின்னு. உண்மையிலே எங்க அம்மா எல்லாரோடையும் இனிமையா பழகுவாங்க. அவங்க கையில என்ன இருக்கோ அதை அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த குணம்லாம் கொஞ்சம் எனக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து வந்ததுதான் நினைக்கிறேன்னா, அதுக்கு என்னுடைய தாய்க்கு நன்றி சொல்றேன். ஹாப்பி மதர்ஸ் டே. அது எல்லா தாய்மார்களுக்கும் இந்த பதிவு ஒரு சமர்ப்பணம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மிஸ்ஸஸ் புஷ்பலதா ஃப்ரம் சதர்ன் ரயில்வே EDPM. அவள் ஒரு லெட்டர் ஃபார்மில் அனுப்பிச்சிருக்கா. அதை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். My mother is a wonderful lady who has influenced me a lot, through which I adopted an attitude of dealing with people when I was alone. The tolerance which she had made her to do her work, like helping my father in performing the marriages of his 5 sisters single-handedly, while bringing up me and my 2 other siblings with great care. She was a great source of inspiration, and that tolerance attitude inculcated in me helped me a lot, balancing the work to be done at home and also to work at office efficiently and effortlessly. Being from the previous generation, she was always of the thought that a mother should always be dependent only on her son, and he should go by her words only. I strongly don't believe in that, and I feel that after a certain stage, the son should be with mother when she absolutely needs him, and he should give equal respect to his wife and children. I was able to replicate the same where in my son's looks up at me as his go-to person when he requires an advice at a critical moment, sees me as his source of inspiration when it comes to work-life balance, and considers me as his guide and mentor apart from being a great mother. Happy Mother's Day. This is a note from my colleague Gayatri Bhaskar. My Amma, since from her age of 32, as a single lady without husband's support, with lot of sufferings, settled all the 6 children in a good position. Whenever I go to see her, and when I was sick, she cared me so much with tears. She rendered her services to my grandchildren also. She is a role model to me, and I miss her a lot. I follow her in all the ways. No one can fill up her place. Happy Mother's Day. Next, என்னோட டாட்டர் இல்லா சரண்யா TAP, அவ மதரை பற்றி சொல்லியிருக்கா, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், என் பேரு சரண்யா TAP. நான் இன்னைக்கு எங்க அம்மா பத்தி பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ விஷ் மதர்ஸ் டே டு ஆல் த மதர்ஸ். ஹாப்பி மதர்ஸ் டே. யூஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். ஸோ எங்க அம்மா பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஷி இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஆஸ் அ மதர் எங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டாங்க. ஸோ அண்ட் அதுல நாங்க வேற எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, எங்க அம்மா கிட்டக்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ரொம்ப காமா பேஷன்ஸா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ யார்கிட்ட வேணாலும், ஃபேமிலிலையும் சரி, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருக்கூடயும் ரொம்ப அமிக்கபிளா நல்லா பேசி நல்லா பழகுவாங்க. அண்ட் அட்மையர் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே பிரைட்டர் சைடா பார்ப்பாங்க. லைக் பெர்ஸ்பெக்டிவ் எப்பவுமே பாசிட்டிவா யோசிப்பாங்க, ரொம்ப பாசிட்டிவா யோசிப்பாங்க. அப்பதான் அதை இன்னும் எப்படி பெட்டரா பண்ண முடியும் அப்படின்ற தாட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த விஷயம் நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அண்ட் பிடிக்காத விஷயம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து என்னன்னா லைக் எல்லாருக்காகவும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் ஹர் டு பேம்பர் ஹர் செல்ஃப். ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் நான் எங்கள் அம்மாக்காக மாற்றிக்கணும் அப்படின்னா எங்கள் அம்மா எப்போ சொல்லுவாங்க கொஞ்சம் நம்ம எப்பவுமே ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணணும், ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே மா, ஐ லவ் யூ மா. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு தேங்க் சஹாரா கிரியேஷன்ஸ் for giving this opportunity and having this recording, and you guys rock. Thank you very much. Bye. என்னுடைய மாப்பிள்ளையோடைய கசின் மிஸ்டர் மணிகண்டன் சொல்லியிருக்கார், அதை பார்த்துட்டு வந்துடலாம். அம்மாங்கிற அந்த அழகான ஒரு வார்த்தையே ஒரு அழகான கவிதை. ஒரு உயிரை கொடுக்குற இன்னொரு உயிர் அவங்க, கடவுளோட ஒரு அற்புதமான படைப்பு. இதுதான் கடவுள், இதுதான் கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிற கடவுளை யாருன்னு காட்டுற ஒரு முதல் கடவுள்னா அது என்னோட தாய் தான். நான் என்னோடய தாயின்னு சொல்கிறது எங்கள் அம்மாவும் இல்லை, எல்லாருக்கும் அவங்க அம்மா அது முக்கியம். ஒரு தாய்க்கு மட்டும்தான் வந்து தான் குழந்தை மேலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. அவன் நல்லது பண்ணும்போது சந்தோஷப்படுவாங்க, தப்பு பண்ணும்போது அவன் திருந்தணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் வழியே அவன் கெட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு எந்த எண்ணமே எந்த தாய்க்குமே வராது. ஆக்சுவலாக நான் என் லைஃப்பில் எவ்வளோ உயரமாக போனாலும் எப்போவுமே நான் என்னோடய தாயோட காலுக்கு கீழே தான். ஐ மீன் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு தவழ்கிற குழந்த மாதிரி தான் நான். இப்போ என்னோடய தாய்க்கு வந்து 75 வயசு ஆகுது. நான் என் தாயை என்னோடய குழந்த மாதிரி தான் பார்த்துக்கிறேன். என்னோடய ஒரே வேண்டுதல் வந்து கடவுள்கிட்ட இனியும் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் இந்த தாய்க்கு மகனாக பிறக்கணும். நம்ம இப்போ வந்து ஒரு தாய் மேலே அன்பு பாசம்லாம் காட்டுறது இது ஒரு நம்மளோட வளர்ப்பை பேஸ் பண்ணி தான். என் தாய் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து அம்மாவை வந்து தெய்வத்துக்கு மேலே நம்ம வந்து வழிபடணும். தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன் எல்லாம் அவள் மதரை பற்றி என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கா, அதெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் மம்மி, ஹாப்பி மதர்ஸ் டே. நீங்கள் என்னை ரொம்ப நல்லாவே ஒரு 15 இயர்ஸாகவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு என்ன வேணுமோ நான் கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு வந்து உடனே செஞ்சு தரது எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ். அண்ட் என்னோடய எல்லா டியூட்டிஸும் நான் உங்ககிட்ட தான் வந்து தந்துடுவேன். இப்போது ஒரு ஸ்பீச்சாக இருக்கட்டும், இல்லை எனி அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, அசைன்மெண்ட் அண்ட் ஸ்டடீஸ் எல்லாமே சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஸ்பூன் ஃபீட் பண்ணி வளர்த்தது தான். இப்போ நான் ஏதோ ஓரளவுக்கு படிக்கிறேன். அண்ட் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். அண்ட் ஐ லவ் யூ. அண்ட் என் லைஃப் ஃபுல்லாகவே உங்களை நான் வந்து ஒரு நல்லா பார்த்துப்பேன். ஃப்யூச்சரில் நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் a happy Mother's Day, Mummy. Hi everyone. I wanted to wish my mother a happy Mother's Day because she's a kind, loving and sweet person. One thing I really like in her is that she lets me experiment in a lot of things like Bharatanatyam, Carnatic, music and art. I have gained such a big interest in those 3 topics because she has introduced me to them, and I've gained so much attention for those. One more thing I like about her is that she has a really good sense of humor, and I love spending time around her because she makes me laugh and she lets me experiment lots of things. She also lets me go shopping a lot, and I buy too many things because of her. So we watch movies together like Natanasala Devadas or Maya Bazaar. So that's why I like Savitri, ANR and NTR. I really love my mom and she's so nice to me. Also, she makes the best food at home and I love eating her food. It's like the home food taste to me. Whenever I go somewhere, I always think of her food and savor to eat it when I come back home from school. Me and my twin sister love my mom so much, and I wanted to wish all the mothers a happy Mother's Day. Thank you.
Happy Mother's Day, Amma. The reasons my mother is very special is because she's nice. She makes me feel better when I'm having a bad day by cracking funny jokes and making me laugh. Another reason why my mother is very special to me because she's supportive. She tells me to do the things that I want to do, not what other people want me to do. She also taught me many life lessons, like how to be good to the poor, how to do well in studies. That's why she's a little strict. And she also taught me to keep things neat. She also told me to do other things, like to do classes like guitar, soccer, and Carnatic music. That's why I appreciate that. She also is a really good cook, and she has amazing food, which is like world class. Happy Mother's Day, Amma. Hi, I am D. Yogadarshan, the living angel in my life who easily handles everything and takes care of me is my mother. Mother is one of the few persons whom I can blindly trust. As many say, mothers are the supreme creation of God. Yes, they are the supreme creation of God. I can't imagine a day without my mom. Thank you, and I wish Happy Mother's Day to every mother. Hello, my name is Kritika. I'm going to talk about my mother. We are celebrating 8 May as our Mother's Day. My mother is always precious for me. I like her. I love her. We should not celebrate our mother for only Mother's Day. We should celebrate her every day. She is a heroine for me. I like her. I love her. Happy Mother's Day to all. Bye from Kritika. Hi Taru, how are you? Good. How are you? Good, thank you. Are you ready to start a Mother's Day interview? Yep. Okay, question 1. Oh, by the way, Happy Mother's Day. Thank you. Question 1. How has your mom influenced you? My mom is a very brave person, and also she works very hard. So she taught me to be brave and to work hard to yield success. Okay. Question 2. How has that influence molded you to be the best mother for your child? Well, I taught my daughter to be brave and also work hard, so she can yield success. Okay. What's one thing that you liked in your mother? My mother has a great helping nature. She always try to help people in need. Okay. What's one thing that you don't want to carry over from your mother? So my mother is short-tempered, which I do not want to carry forward. Okay. Last question. What does your child think about you? So you need to answer. Okay. My mother is the best and hardworking and smart. No matter what I can do, I can count on my mother to help me. I love my mother so much, and she is awesome. Thank you, dear. And Happy Mother's Day. Happy Mother's Day. Thank you. Hi, Amma. இன்னைக்கு அம்மாவை பாராட்டுற நாள். ஸோ உன்னை பற்றி பாராட்டிட்டு லாஸ்ட்ல நீ மாற்றிக்க வேண்டியதை சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு அம்மாங்களே நீ ரொம்ப சாஃப்டான அம்மாவா இருக்க. எனக்கு எல்லாமே நல்லது கெட்டதுன்னு பார்த்து செய்யற. எனக்கு ஃபீவர்னா பாவம் நீ நைட் ஃபுல்லா சரியாம தூங்காம பாத்துக்கிற. வீட்ல மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஃபேமிலிக்காகவே வேலை செய்யற. சின்ன வயசுல நிறைய கொஞ்சம் ஆனா இப்ப நிறைய திட்டுற. நீ சேஞ்ச் பண்ணிக்கிறது என்னதுன்னா திட்டி சொல்லாத, அன்பா 5 டைம்ஸ் சொல்லு. கேக்குறேன், ஓகேவா? எனக்கு தெரியுது மத்தவங்க கிட்ட நான் போய் திட்டு வாங்க கூடாதுன்னா நீ என்ன திட்டுற. ஆனா அன்பாவும் சொல்ல. மாடே அம்மா. இன்னைக்கு மதர்ஸ் டே இல்ல, அதனால உன்னை பத்தி பேச போனேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கிற விஷயத்த சொல்ல போறோமா? கேளு. இப்போ சொல்றேன் பாரு. நீங்க ரொம்ப கொஞ்சுவீங்க, ரொம்ப கேர் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. எனக்காக புது டிஷ்லாம் பண்ணுவீங்கம்மா. அப்புறம் எனக்கு நீங்க எங்கேயாவது வெளியே போனா எனக்கு நிறைய பொருள்லாம் எனக்கு தெரியாம சர்ப்ரைஸா வாங்கி தருவீங்க. நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுமா. நைட்டு ஃபுல்லா ஆரி ஒர்க் போட்டு 2 மணிக்கு வந்து படுத்ததுலாம் நான் பார்த்துருக்கேம்மா.
நீங்க வீடு ரொம்ப கிளீன் பண்ணியே வச்சிருக்கீங்க. அதுல நான் ஏதாவது ஊத்திட்டேன்னா அதை நீங்க திட்டுவீங்க பாருங்க. அதை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பண்ணா இருக்கும். உங்க ஹேரை கடிக்கிறது, உங்க கையை கடிக்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அம்மா நீங்க சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் படிக்கும் போது நான் வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான், நான் கில்லி பரோட்டா தான். நான் லூசு மாதிரி ஏதாவது செஞ்சேன், அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சிச்சு. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. வணக்கம். அடிமுடி தேடினாலும் ஆராதியை புரட்டினாலும் முழுமையான அர்த்தம் அறிய முடியாத உயிர் சித்திரம் அம்மா. உலகில் இருக்கும் அனைத்து அம்மாக்களுக்கும் இனிய அன்னைய தினம் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நான் என்னோட மெட்டர்னல் அங்கிள் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டும் என்னோட 3 சிஸ்டர்லாவும் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்போங்க. ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தருக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே எங்கள் மாமியார் பாட்டியை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஷீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் நேச்சரு, க்ரீடி கிடையாது, ஜெலஸ் கிடையாது, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டியோடு இருப்பான்னு சொன்னால் ஒரு டாட்டர் ஒரு சன்னுக்கும் அந்த குவாலிட்டிஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாட்டியினுடைய கேரக்டர் ஜெலஸ் இல்லாத, எல்லாரும் ஹாஸ்பிட்டாலிட்டியோடு கவனிக்கணுன்றது வந்திருக்கு. ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் அதை கேரி பண்ணியிருக்கேன். ஐ எம் blessed with those character from my mother. Thank you so much. இதெல்லாம் பார்க்கும்போது மதர் இஸ் சுப்ரீம். என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஆஸ் அன் எல்டர்லி பர்சன் என்னோட அட்வைஸ் என்னன்னா, மதரையும் ஃபாதரையும் நன்னா பார்த்துக்கணும். தட் இஸ் நம்மளுடைய மதர் ஃபாதராக இருந்தாலும் சரி, ஸ்பௌஸோட ஃபாதர் மதராக இருந்தாலும் சரி, அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவளையும் நன்னா பார்த்து நம்ம சில்ட்ரனை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி அவளையும் கேரிங்காக அவளை நன்னா என்கேஜ் பண்ணிட்டு அவளை நன்னா பார்த்துட்டு அவளோட பிளெஸிங்ஸை வாங்கணும். இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் அதுதான். வேல்யூ யுவர் பேரண்ட்ஸ். ஹாப்பி மதர்ஸ் டே.